ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூரில் கொண்டத்து காளியம்மன் பெருமாநல்லூரில் உள்ள திருவிழாவுக்கு போயிருந்தோம். அதோட லாங் வீடியோ தான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி தேனி டிஸ்ட்ரிக்னால் வீரபாண்டி கோயில் ஃபேமஸோ, திருச்சி டிஸ்ட்ரிக்னால் வீரப்பூர் கோயில் ஃபேமஸோ, அதே மாதிரி திருப்பூர்னால் இந்த பெருமாநல்லூர் கோயிலுமே ஃபேமஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா கொண்டை இறங்குறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான பேர் இதில் கொண்டை இறங்கி அவங்க நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்தே அந்தளவுக்கு ஐடியா இல்லை, அடுத்த நாள் போகிறது தான் ஐடியா. சடனாக கிளம்பணும்னு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 10:45 இந்த மாதிரி கிளம்பினோம். நாங்கள் போன ரூட் வந்து பார்த்திங்கன்னா வால்பாளையம் வழியாக போனோம். ஏன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட், பிச்சம்பாளையம், போயம்பாளையம் இந்த வழியில் போனோம்னா, ஏன்னா பாத யாத்திரை போயிட்டுருக்கவங்களாம் நடந்து போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பிளாக் பண்ணிப்பாங்க ரோடை. ஸோ கணக்கம்பாளையத்துலேருந்து கட் பண்ணி விட்டு மறுபடியும் அனுப்புவாங்க. சரி, நம்ம இந்த சைடு போயிட்டோம்னா டேரெக்டாக கணக்கம்பாளையம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வால்பாளையம் வழியாக போனோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. பஸ்ஸெல்லாம் ரூட்டெல்லாம் இங்கே திருப்பி விட்டுருந்தாங்க. வழி நெடுக பக்தர்கள் போய்கிட்டே இருந்தாங்க. நல்லா அம்மா கூட சொன்னாங்க, நடந்தே போயிருந்துருக்கலாம், இவ்வளோ ஜோதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது பார்க்கும்போதே. குரூப்பாக வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஒரே வைப்ரேட்டிங் மோடில் தான் வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. நாங்கள் பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் to 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஃபுல்லாக நடந்தால் போகணும். நாங்களும் கார் அந்த மாதிரி சைடில் பார்க் பண்ணிட்டு அந்த 1 கிலோமீட்டர் to 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் நடந்தால் போனோம். இதுக்கு போகலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மஞ்சக்கேணின்னு சொல்லிட்டு மஞ்சக்கிணறு, அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும். மஞ்சள் நீரில் இறங்கிட்டு வருவாங்க. அதை தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் இங்கே வரணும். ஸோ அதனால் அங்கே போனோம். அங்கே பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி, உள்ளே போய் எப்படி சாமி கும்பிட முடியாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் எல்லாமே டீமாக செட்டாக வந்திருந்தனால அவங்களோட க்ரௌடு தான் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் உள்ள தள்ளி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்கிணறு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 4 to 5 days பிஃபோர் நாங்கள் ஃபேமிலியோடு கொண்டு இறங்கினோம். அப்போ பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் நின்று ஃபுல்லாக நினைக்க கூட விட மாட்டாங்க, பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக எல்லாருமே முங்கி எழுந்திரிச்சு போனாங்க. கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில்லையுமே வந்து நடந்து வந்தவங்களாம் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருந்தாங்க. சாமியை பார்த்துட்டு நாங்களும் உள்ள ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் வெளியில் வந்தோம். வளையல் கடையில் நல்லா நிறைய போட்டிருந்தாங்க, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்பாவும் அவங்க டேடியும் விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. கோயிலுன்னு வந்துட்டாவே இந்த பிபி ஊதுறது இதுதான் வேலை மேடமுக்கு. எங்கே போனாலும் ஒன்று வாங்கிடுறது. இங்கேயே அதே மாதிரி வாங்கிட்டு பசங்கள்லாம் கூட சைலண்ட்டாக இருக்காங்க. இவ தான் பிபி ஊதிட்டு அலப்பறை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. பக்கத்தில் இருக்க ஒரு ஆண்டி அதை பிடுங்கிறதுக்கு வந்தாங்க. அவ்வளோ ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மஞ்சக்கிணறுலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes ஆச்சு. ஏன்னா க்ரௌடாக இருந்தனால. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, க்ரௌடாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போயிடலாம். நமக்கு வழி அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியாது. ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் நடந்து வரும்போது தான் அவ்வளோ டயர்டாக தெரியும். அதே மாதிரி நாங்களும் கோயிலுக்குள்ளே போனோடனே வெளியிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு வீடியோ தாங்க எடுத்தேன். பார்த்தா ஒரு 1000 to 1500 மெம்பர்ஸ் இருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலில் அங்கே எட்டி பார்த்த தூரம் வரைக்கும். இவ்வளோ கூட்டமாக நினச்சோம். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை 15 டீமாக செட்டாக வருவாங்கள்ல, அவங்களாம் கொஞ்சம் கலைஞ்சு அங்கிட்டு பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருந்தது. உள்ளே போய் கொண்டம் எரியதை பார்த்தோம். நாங்கள் போன இந்த வீடியோ கேப்சர் பண்ணப்போ ஒரு 12:45 to 1 மணி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கரும்புலாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த கொண்டத்தில் போடுறதுக்கு வாங்குவாங்க. ஆனால் அது ரொம்ப அதிகமான ஃபயர் வருன்றதுனால ஆரம்பத்தில் எரிச்சு கொண்டை மூட்டுறதுக்கு மட்டும்தான் கரும்பு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரும்பு கொண்டு வந்து போடுறது எல்லாமே வந்து அங்கே இருக்க பக்தர்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கொண்டம் நல்லா தக்கன்னு எரிஞ்சுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி வாசல்லே இருக்கும் கொண்டம் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 20 to 30 அடி தள்ளி போட்டுருந்தாங்க கொண்டம். ஏன்னா பக்தர்கள் எல்லாருமே அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்கன்ற பர்பஸ்னாலேயே இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இந்த தடவை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க. ஆனால் கோயிலுக்கு டேரெக்டாக தான் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே சரி, ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வீர மகாமுனி இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குள்ள தெய்வம். எப்போ போனாலும் அந்த சாமியை மறக்காமல் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அங்கேயும் போய் ஒரு சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பாக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து வாங்கினோம். ஃபஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்புறம் இன்னொரு கடையில் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கடையிலையும் போய் பொட்டேட்டோ ரோல், காலிஃப்ளவர் சில்லி ரைஸு, நூடுல்ஸு, காளானு, குல்ஃபி, ஜிகர்தண்டா எக்ஸட்ரா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்கவே போனோம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் பார்த்திங்கன்னா மூணாறு போயிருந்தோம் நாங்கள் எங்கள் ஆனிவர்சரிக்கு. ஸோ அந்த டைமில் அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டு பார்த்தா ஃபஸ்ட் டைமு ரொம்ப பிடிச்சி போய் எங்கே போனாலும் ஸ்ப்ரிங் ரோல் இருந்துச்சுன்னா அவளோட ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கும். அது
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் அவரும் வளையல் போட்டுக்கொண்டு போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது. நாங்களும் ஆசைப்பட்டு அப்படியே வளையல் போட்டாச்சு. அப்புறம் போனதுக்கான ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு. அப்படியே கடை வீதிக்குள்ளே போய் ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ணலங்க. ரொம்ப மினிமலாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பலூன்ஸ் தான். எனக்கு இன்பாக் வாங்குறனோ இல்லையோ, அது பலூன் மேலே எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் சின்ன வயசுலேருந்தே. அவ்வளோ அடிக்டட் அதுக்கு. அதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவரை வச்சு கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் கோயிலேருந்து கிளம்புறப்போ 3:30 இருக்கும். அப்போ வரையுமே வந்து குரூப்பாக வந்துகிட்டே தான் இருந்தாங்க. சாமிலாம் அலங்காரம் பண்ணி தீர்த்தக்குடம் இந்த மாதிரி எடுத்து அவங்க அப்படின்னு சொல்லி தீர்த்தக்குடம் இந்த மாதிரி அவங்க வேண்டுதலுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நைட் ஃபுல்லாக லைனில் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் காலையில் கொண்டா இறங்குவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. சரி, நாங்களும் அதுக்கப்புறம் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளில போகலாம். ஏன்னா 10:30 இந்த மாதிரி வீட்டில் கிளம்பி வந்தது 3:30 ஆகிடுச்சு. ரிட்டன் அடுத்த நாள் எல்லோரும் வேலைக்கு போகணுமேன்றதுக்காக. இது வந்து மண்டே ஷூட் பண்ண வீடியோ, கேப்சர் பண்ண வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30க்கு மேலே கிளம்பி வந்தாச்சு. வரும்போது எந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்ததோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது ரோடு. அப்படியே வீட்டுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு மூலையில் படுத்து தூங்கியாச்சுங்க இருந்த டயர்டில். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அத்தியாவசிய பொருள், எத்தனை தடவை வாங்கினாலும் காணாமல் போகிற பொருள் தான். அப்படி பார்த்திங்கன்னா நான் பர்த்டே விலாக் ஒன்று போட்டிருப்பேன். அதில் மாலில் இந்த பால் பார்த்துட்டு கேட்டால் அரௌண்ட் 200 அரௌண்ட் வந்தது. ஸோ அதனால் வெளியில் கொடுத்து வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பேன். அதை இப்போ பார்த்துட்டு நான் இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்ச், கண்ணாடி, எங்கே போனாலும் கூலிங் கிளாஸ் வாங்க மறக்கலைங்க. 3.5 ஏஜுக்கு ஒரு 12 கூலிங் கிளாஸ் கிட்ட வச்சுருப்பாங்க மேடம். இப்போ முடி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரப்பர் பேண்டு, ஊக்கு, எனக்கு வந்து சம்மர் டைம்னால எல்லா முடியும் சேர்த்து கிளிப் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் வாங்கினேன். இன்பாக்கு பட்டர்ஃப்ளை கிளிப்ஸு, எங்கே போனாலும் அது ஒன்று வாங்கிடுறது. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு 2 கிளிப்ஸு, அவ்வளோதாங்க. அப்புறம் சிங்க்கு, வாஷ் பேஷன் இதில் என்ன போடுறேன் அந்துருண்டை குட்டியாக க்யூட்டாக லிப்ஸ்டிக் இருந்தது. அதில் ஒரு 4 ஷேடை எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த பால், என்னோடய ஃபேவரட் பால். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.